காஃபி வித் கடவுள் இனி எல்லா நாளும் இனிய நாளே 3 பக்தி தொடர்கள் எளிய தமிழில் தினமும் காலை 6 மணி முதல் 9 மணி வரை காண தவறாதீர்கள். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில். சுதந்திர தினத்தை ஒட்டி தமிழகம் முழுவதும் இருசக்கர வாகன பேரணிக்கு அனுமதி மறுத்த உத்தரவை எதிர்த்த வழக்கில் காவல்துறை பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சுரேஷ். வணக்கம் சுரேஷ், இந்த வழக்கினுடைய பின்னணி மற்றும் சென்னை உயர்நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவின் முழு விவரங்கள் என்ன? வணக்கம். சுதந்திர தினத்தை முன்னிட்டு பாரதிய ஜனதா கட்சி சார்பில் தமிழகம் முழுவதும் மாவட்ட தலைநகரங்களில் தேசிய கொடியுடன் இருசக்கர வாகன பேரணி நடத்த அனுமதி கோரி காவல்துறை தரப்பில் மனு அளிக்கப்பட்டது. அந்த மனுவை காவல்துறை நிராகரித்துள்ளதாக கூறி கோவை மாவட்ட பாரதிய ஜனதா கட்சி செயலாளர் கிருஷ்ண பிரசாத் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார். இந்த வழக்கு நீதிபதி ஜெயச்சந்திரன் முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது மனுதாரர் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் குறுகலான சாலை மற்றும் மேம்பால கட்டுமான பணி காரணமாக அனுமதி மறுக்கப்பட்டதாக கூறப்பட்டுள்ளது என்று வாதிட்டார். இதையடுத்து நீதிபதி யார் வேண்டுமானாலும் தேசிய கொடியை ஏந்தி செல்லலாம் எனவும் வேண்டுமானால் எந்தெந்த இடங்களில் பேரணி செல்கிறார்கள் என்பது தொடர்பான விவரங்களை காவல்துறை அறிந்து வாகன நெரிசல் மற்றும் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படாமல் பார்த்துக் கொள்ளலாம், ஆனால் முழுவதுமாக பேரணிக்கு அனுமதி மறுக்க முடியாது என்று தெரிவித்தார். மேலும் மனுவுக்கு பதிலளிக்கும்படி காவல்துறைக்கு உத்தரவிட்டு வழக்கின் விசாரணையை நாளைக்கு தள்ளி வைத்திருக்கிறார். நன்றி சுரேஷ், உங்களுடைய தகவல்களுக்கு. காஃபி வித் கடவுள் இனி எல்லா நாளும் இனிய நாளே 3 பக்தி தொடர்கள் எளிய தமிழில் தினமும் காலை 6 மணி முதல் 9 மணி வரை காண தவறாதீர்கள். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில்.